ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அரோரா விஜய் பார்வதிக்குள்ள இருக்க பிரச்சனை, அந்த லவ் ட்ரையாங்கல் மேட்டர்லாம் வந்து இன்னியோட வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் அந்த ப்ரோமோ வருது. அது என்னன்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். சரி வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அரோரா வந்து ஆதிரை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து அதாவது நாமினேஷன் முடிச்சிட்டு வந்த உடனே இந்த விஷயம் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நாமினேஷன்ல வந்து விஜய் பார்வதி அரோரா சொல்லியிருக்காங்க, இந்த லவ் ட்ரையாங்கலை பத்தின ஒரு விஷயங்கள் தான் வந்து அங்க பேசப்பட்டிருக்கு. நாமினேஷன்ல ஒரு ரீசனா சொல்லியிருக்காங்க. ஓகேவா அரோரா? ஆனா விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அமிதா இல்ல அரோராவான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். கடைசியில வந்து நான் அமித்தை தான் நாமினேட் பண்ணேன், அரோரா வந்து நாமினேட் பண்ணல. இந்த லவ் ட்ரையாங்கலை நான் திரும்பி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அரோரா வந்து நாமினேட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அந்த பொண்ணு பத்தியா என்ன வந்து நாமினேட் பண்றது என்ன ரீசன் சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க ஆதிரி கிட்ட பேசுறாங்க. அப்ப ஆதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க வந்து சின்ன புலத்தனமா அடிச்சுக்கிறீங்க, ஏதாவது இந்த லவ் ட்ரையாங்கலை நீங்களே வந்து ரீசர்ச் பண்றீங்க, அது வந்து உங்களுக்கு நல்லது இல்ல, நீங்களே பேசி காம்ப்ரமைஸ் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அரோராவை கூப்பிட்டு தனியா அரோரா பேசுறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கணும்னே ரெண்டு பேரும் தனியா போயிட்டு கார்டன் ஏரியால உட்காந்து பேசுறாங்க. அப்பதான் வந்து நம்ம விஜய் பார்வதி சொல்றாங்க, இந்த லவ் ட்ரையாங்கலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க ப்ரோமோ கட்டு முடியுது. ஓகேவா? பட் ஆனா இது வந்து இவங்க பேசும்போது இவங்களுக்குள்ள எதனா ஒரு கிளாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால ஒரு சண்டை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு லைவ் வரும்போது தான் தெரியும். பட் ஆனா கன்ஃபார்மா இது வந்து முடிவுக்கு வருமானு கேட்டீங்கன்னா வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இல்ல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல இந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சது மக்களே லைவ்ல. அந்த டைம்ல வந்து ஆதிரைக்கு செருப்படி பதில் மறுபடியும் பிக் பாஸ் கொடுத்தாப்ல. ஆதிரை வீட்டுல வந்ததுல இருந்து பிக் பாஸ் 2-3 வாட்டி ஆதிரை வந்து வான் பண்ணிட்டாப்ல. இந்த வாட்டி என்னாச்சுன்னா, கேப்டன்சி டாஸ்க்ல உங்களை வந்து பங்கேற்க வைக்கிறதே பெரிய விஷயம். அதாவது உங்களுக்கு 50 நாள் கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பிக் பாஸ் வீட்டுல வந்து கேம் ஆடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம டைரக்டா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்காம நீங்க போயிட்டு கேப்டன்சி டாஸ்க்கா விளையாட போறீங்க. அப்படி விளையாடும் போது நீங்க வந்து அதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும்ல. ஒரு டாஸ்க் விளையாடுறீங்கன்னா பயபக்தியோட விளையாடணும். அதையும் விட்டு நல்லா ஜாலியா விளையாடுன்னு இருக்காங்க. அந்த டைம்ல ரம்யா ஜோ ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணும், பிக் பாஸ் பேசிட்டு இருக்காரு, நீங்க சைலண்டா தானே இருக்கணும். ஆனா அவங்க அப்படி சைலண்டா இல்ல. அந்த பிரிக்கிள்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருந்தாங்க, அதை வந்து தட்டி விடுறாங்க. எப்படி பிக் பாஸ் பேசிட்டே இருக்காரு, இவங்க தட்டி விடுறாங்க. அது ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ பிக் பாஸ் வந்து கலாய்க்கிறா, பிக் பாஸ் வந்து திட்டுறாப்ல. நம்ம ரம்யா ஜோ கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஆதிரை மாதிரி யாரும் பண்ணக்கூடாது வீட்டுல, நான் பேசும்போது நான் பேசுறத மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அங்க ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்குறாப்ல. அதே மாதிரி வந்து அதாவது டேக் இட் கிராண்டா எடுக்காதீங்க. அதாவது உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும், அதை வந்து நீங்க வந்து அவ்வளவுதான் பிக் பாஸ்ல இருந்தா பிக் பாஸ் தானே அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்காதீங்க. பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்லணும், அதை மதிங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பலமுறை சொல்றாப்ல. ஓகேவா? ஆனா இவங்க கேட்கற மாதிரியே இல்ல. ஆதிரை திரும்பியும் உள்ள வந்து செருப்படி வாங்கதான் பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. உள்ள வந்தாவது கொஞ்சமாவது அவங்க கேம் இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா ஒண்ணுமே இல்ல. அவங்களை உள்ள அமைச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, உள்ள வருவாங்க, எஃப்ஜேவை போட்டு தாக்குவாங்க, அப்ப வந்து டிஆர்பி நம்மளுக்கு ஏறும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க உள்ள வந்து எல்லாருக்கும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே முதல் கொண்டு நேற்று நைட்டு மட்டும் லைவ்ல ஒரு 50 நிமிஷம் சும்மா பேசியிருந்தாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒன்னும் பெருசெல்லாம் வந்து கண்டென்ட் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படியே போச்சுன்னா ஆதிரியை வந்து வெளியே எலிமினேட் பண்ணி தூக்கி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அவங்க மக்களை வெளியே என்ன சொல்லிட்டு போனா நம்மளுக்கு தெரியல. நம்மளாம் பிக் பாஸ் பார்க்க தெரியாது, நம்மளாம் வந்து பிக் பாஸ் சொன்னா என்னன்னே தெரியாது, நம்மளுக்கு ஓட்டு போட தெரியாதுன்னா சொல்லி ஸ்டேஜ்லயே நீங்க பேசிட்டு போனா தற்கூரின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போனாங்க. ஆனா அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டது. ஓகேவா? வெளியே வந்து இன்டர்வியூல மட்டும் நான் அப்படி பண்ணிட்டு உள்ள போறேன்னா நான் இவனை கேள்வி கேட்டுருவேன், இவனை தூக்கி அடிச்சிடுவோம்னாங்க. பட் ஆனா அவங்களே எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதான் உண்மை. சோ இன்னைக்கான ப்ரோமோ கண்டென்ட்ல இந்த லவ் ட்ரையாங்கல் வந்து க்ளோஸ் ஆகுமா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா, இல்ல மறுபடியும் வந்து பூதாகரமா வெடிக்க மாட்டலாம், கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை.